அனைவருக்கும் வணக்கம். நல்ல சொசைட்டியை உருவாக்கணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன். அரசு விழாவுக்கு மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் கேட்குறீங்க. இதே சீஃப் மினிஸ்டர் வந்தா 20,000 ரூபாய் கேட்பீங்களா அப்படின்னு நான் கேட்கல. தென்காசி மாவட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிஎம்ஓ அவரு ஒரு ஆதங்கப்பட்டு கேட்டு ஒரு ஆடியோ அப்படிங்கிறத ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்தில் இருந்து பேசியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்தேன் அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவில் பேசியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி தென்காசி மாவட்டம் இளந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னா அங்கே புதுசாக ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்களாம். ஸோ அதை திறந்து வைக்கிறதுக்காக துறை அமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பில் வராங்க. ஸோ இது கூடவே 2-3 விஷயங்களை சேர்த்து ஒரு அரசு விழா அப்படிங்கிறது மா சுப்பிரமணியம் அவர்களே தலைமையில் நடக்குது. ஸோ அதை செலவு பண்ணி பிரம்மாண்டமாக காட்டணும் அப்படின்னா அவர்கிட்ட இல்லாத காசா அவரே செலவு பண்ணி நிறைய பிரம்மாண்டமாக காமிச்சிருக்கலாம். பட் அவர் உத்தரவு போட்டாரா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட அளவிலான மருத்துவ அதிகாரிகள் நாம நம்ம துறையோட அமைச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்து நடத்தி காட்டணும், நிறைய கூட்டத்தை வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களே இந்த விஷயத்த செஞ்சாங்களா அப்படின்னு தெரியல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த நாளைக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த விழா அப்படிங்கிறது அங்கே நடக்க போதில்லை. அதுக்காக ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரிகள்ட்ட இருந்து கீழே இருக்கக்கூடிய பிஎம்ஓஸ் மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு உத்தரவு அப்படிங்கிறது வந்திருக்கு. என்னன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலிருந்தும் நீங்கள் இவ்வளவு தொகை அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய மாவட்டத்துக்கு இதை மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வராங்க. ஸோ அதுக்காக அவங்க வரப்போ அந்த ஃபங்க்ஷனை பிரம்மாண்டமாக காட்டுறதுக்காக நம்ம ஸ்டேஜ் ரெடி பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும், ஸோ கொடியெலாம் நடணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் மருத்துவமனையிலிருந்து இதை மாதிரி ஒரு தொகை அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு அப்படிங்கிறத மாவட்டம் முழுக்க போட்டிருக்காங்க. எந்த மருத்துவமனைக்கு எந்த தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அது அந்த மருத்துவமனை எந்த அளவுக்கு பெருசோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகை அப்படிங்கிறத நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்கு அப்படின்னா அங்க 10,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஎம்ஓ அவங்க அந்த அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிஎம்ஓஸ்க்கும் நீங்கள் தான் இந்த தொகையெல்லாம் இந்த இதுக்கு இவ்வளோ அப்படின்னு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பிஎம்ஓ ரொம்ப ஆத்திரப்பட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் நேர்மையானவராக இருப்பார் போல. நான் எப்படி போயிட்டு இதை மாதிரி ஒரு அரசு ஃபங்க்ஷனுக்கு ஒரு அமைச்சர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி அங்கே வேலை செய்யக்கூடியவங்கள்ட்டெல்லாம் பணம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் அந்த ஆடியோவை பேசி ஒரு உயர் அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்காரு. சோ அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையமும் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு தெரியுமா? அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிளீனிங் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆயாமாவுக்கு மாசம் நாங்க 1000 ரூபாய் தான் கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாயை கொடுக்கறதுக்கே மருத்துவத்துறை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க உங்க மருத்துவமனை சார்பிலேருந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நாங்க எப்படி கேட்க முடியும்? இது மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல இதை மாதிரி கேட்க சொல்லி அமைச்சரே உத்தரவு போட்டாரா? இல்ல இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு இதை மாதிரி பண்றாங்களா? இவங்க மருத்துவத்துறையில வேலை பார்க்கறாங்களா இல்ல கட்சியில இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை அந்த ஆடியோவில் பேசி ஏதோ ஒரு உயர் அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதை மாதிரி என்னால பண்ண முடியாதுங்க, நான் போய் கேட்டு பார்க்குறேன், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இந்த போஸ்டிங் வந்ததே இப்போ பெரிய டார்ச்சர் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு ஒரு அரசு விழாவுக்கு எங்க இப்படி பணம் கேட்குறீங்க, நான் எப்படிங்க கீழே இருக்கக்கூடியவங்கள்ட்ட இறங்கி போய் கேட்கறது, அவங்கள்ட்ட பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவில் பேசி மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ அதிகாரிக்கு அந்த ஆடியோவை அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ஆடியோ தான் இப்போ பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக முன்னாடிலாம் திமுகவில் சர்ச்சை நாயகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா துரைமுருகன் அவர்களை சொல்லுவோம். எங்கே மேடையில் பேசினாலும் ஏதாவது ஒரு லைனை சொல்லி சர்ச்சையாக மாற்றிடுவார். அது எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் அதை பெருமையாகவும் எடுத்துப்பார். ஸோ அவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மா சுப்பிரமணியம் தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு தவறு அப்படிங்கிறது நடந்து விரல் வலிக்குதுன்னு போனால் கையே காணா போன கதைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ கூட மா சுப்பிரமணியம் சரி தவறு நடந்துடுச்சு, மருத்துவர்கள் தவறு பண்ணிட்டாங்க, இனிமே சரி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு எங்கேயுமே பேசினது கிடையாது.
அவங்க தப்பா சொல்லிட்டாங்கப்பா, அவங்களுக்கு கை வலி தான், ஆனா அவங்க விரல் வலின்னு தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு அமைச்சரா மா சுப்பிரமணியம் இருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல வந்து மாட்டி எந்த அளவுக்கு அவருடைய பேர் வந்து ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கூட அவர் வந்து சரி செஞ்சுக்கிற மாதிரி தெரியல போல. ஸோ இப்போ அமைச்சருடைய உத்தரவின் பேரில் இந்த பணம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில கலெக்ட் பண்ணப்படுதா, இல்ல அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இதை செய்யறாங்களா அப்படின்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பணம் மட்டும் கேட்கலங்க, இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, திமுக வந்து ஒரு மாநாடு போடுறாங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா கூட்டம் வரணும் அப்படின்னு முன்கூட்டியே ஒரு திட்டம் போடுவாங்கல்ல. திட்டம் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு இளைஞரணி மாநாடோ இல்லை ஒரு மண்டல மாநாடோ நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களையோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸையோ கூப்பிட்டுட்டு வந்து எங்கள் மாநாட்டை வந்து சிறப்பித்து கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் பார்க்கறதுக்கு வந்து எங்கள் மாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும், கூட்டமாக தெரியும் அப்படின்னு ஒரு உத்தரவை சாஃப்டாக போட்டுருவாங்க. ஆனால் வராமல் இருந்தால் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தென்காசி மாவட்டத்திலையும் என்ன ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் அவங்க வேலை பார்க்கக்கூடிய 100 பேர் வந்து இந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த விழாவில் வந்து கலந்துக்கணும். ஸோ அப்போதான் வந்து இந்த விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை மருத்துவ துறையில வேலை பார்க்கக்கூடிய அந்த அதிகாரிகள், மருத்துவர்கள், கீழே வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி அப்படிங்கிறது லோக்கல் ஹாலிடே. எதுக்காக அப்படின்னா, பங்குனி உத்திர திருவிழா நடக்கிறதுனால அங்க ஆல்ரெடி லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிறத ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் விட்டுட்டாங்க. இதுக்காக அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் ஆல்ரெடி என்ன ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்களாம். இதை வந்து அந்த பிஎம்ஓ அவருடைய ஆடியோவிலேயே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இங்க லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய நர்சஸ், இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி லீவ் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பசங்க பிள்ளைங்களுக்குலாம் லீவு அப்படிங்கிறதுனால அந்த பங்குனி உத்திர திருவிழா அப்படின்னாவே குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. ஸோ அதுக்காக எல்லாரும் வந்து ஆல்ரெடி லீவ் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு உங்களுக்கு லீவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்க கண்டிப்பா அதே 11ஆம் தேதி நடக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்துறோம் அப்படின்னா, அவங்க எங்களை எப்படி பார்ப்பாங்க, அமைச்சரை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அந்த ஆடியோவில் புலம்பியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமா மா சுப்பிரமணியம் அவர்களை சுற்றி திரும்ப ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. பட் இந்த ஆடியோ வெளியானதுக்கு அப்புறமாவது மா சுப்பிரமணியம் அவர்களை வந்து இல்லை அந்த பணம்லாம் வாங்காதீங்கப்பா, யார் பணம் அவங்களை வாங்க சொன்னா அப்படிலாம் வாங்காதீங்க அப்படின்னு நடவடிக்கை எடுத்தாரா? இல்லை, அது யாராவது பேசிட்டு போறாங்க. எனக்கு வந்து ஃபங்க்ஷன், நான் வர ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கணும், கூட்டம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும். ஸோ யார் என்ன பேசினா என்ன, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்னு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ரீதியான மருத்துவ அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரா அப்படின்னு தெரியல. இதை எப்படிப்பா நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து அங்க இல்ல, பணம்லாம் வாங்கல, யாரையும் கம்பல் பண்ணி கூப்பிடல அப்படிங்கிறத எப்படிப்பா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நாளைக்கு இந்த விழா அப்படிங்கிறது தென்காசி மாவட்டம் இளந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடக்கும். அங்க கூட்டம் அதிகமா இருக்கு, ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னா, இவங்க யாரு சொல்றதையும் காது வாங்காம பணத்தை வாங்கி கூட்டத்தையும் வர வச்சு நம்ம அங்க அதை நடத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல கூட்டம் கம்மியா இருக்கு, ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப கிராண்டா இல்லை அப்படின்னா பணம் வாங்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை வச்சு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். முடிஞ்சா நாளைக்கே அந்த விழா வந்து எப்படி நடந்தது, உண்மையாலும் பிரம்மாண்டமா நடந்துதா, அதே மாதிரி கூட்டம் நிறையா வந்துதா அப்படிங்கிறத நான் முடிஞ்சதுன்னா அந்த சோர்ஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இதை மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. மக்களுடைய பிரச்சனையை நம்ம எடுத்து பேசுகிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது, அதை சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எப்போ வேணாலும் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். நன்றி.